அனைவருக்கும் வணக்கமா. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு தமிழ் புத்தாண்டு இல்லைங்களா? அதனால தான் நாளைய தினம் நம்ம என்னென்னலாம் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நாளே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது தமிழ் புத்தாண்டு. நம்ம சனிக்கிழமை இரவே என்ன மாதிரி பொருள்லாம் நம்ம பூஜை அறையில் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், எப்போ வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பூஜை அறையை எப்பயுமே வருடப்பிறப்பு அப்படிங்கிறதுனால முதல் நாளே நம்ம சுத்தம் செய்து வச்சுருப்போம். சுவாமி படத்துக்கு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் பித்தளை தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எவர் சில்வர் தட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, 2 தட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் நீங்கள் பழங்கள் வச்சுக்கோங்க. அதாவது மா, பலா, வாழை 3 கிடைச்சா வச்சுக்கோங்க. அது போக வேறு எந்த பழங்கள் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு தட்டில் கண்டிப்பாக அரிசி, துவரம்பருப்பு, உப்பு 3ம் ஒரு கிண்ணத்தில், முடிந்தவரை கண்ணாடி பவுலாக இருந்தால் ரொம்ப விசேஷங்க. இல்லைம்மா எங்ககிட்ட இல்லை அப்படின்னா இருக்கிறத வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை 3யும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அது போக நம்ம பழம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த பழத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கண்ணாடி வீட்டில் நம்ம பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா? அந்த கண்ணாடியே வச்சுக்கலாம். அது போக உங்கள் வீட்டில் தங்கம் இருந்தாலும் சரி, வெள்ளி இருந்தாலும் சரி, அதெல்லாம் எங்ககிட்ட இல்லைம்மானா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட நாணயங்கள், அதாவது எவ்வளோ நாணயங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தான் இருக்குன்னா அதுவும் பிரச்சனை இல்லை, 1, 2 இருந்தாலும் வச்சுக்கலாம். இதை எல்லாமும் வச்சுட்டு அதில் கொஞ்சம் பூ வச்சுக்கோங்க. என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ எல்லா பழங்களையும் முதல் நாளே எடுத்து தட்டில் வச்சு உங்களுடைய சுவாமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு காலையில் எழுந்தவுடன் நேராக உங்களுடைய பூஜை அறைக்கு அந்த பழங்களை பாருங்கள். அன்றைய தினம் நம்ம சித்திரை கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அன்றைய தினம் நம்ம அந்த மாதிரி பழங்களை பார்க்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. இந்த ஆண்டு நல்ல ஒரு விசேஷமான ஒரு வருடமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது மாதிரி சொல்கிறேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். குளித்து முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அன்றைய தினம் அறுசுவை சுவை கலந்த உணவாக சாப்பிட்றது அப்படிங்கிறது, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு எல்லாமே, உவர்ப்பு எல்லாமே கலந்த சாப்பாடாக செஞ்சு நம்ம சாமி படைச்சிட்டு படையல் போட்டுட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. இதை நம்ம செஞ்சுட்டு நம்ம அன்றைய தினம் மனதார யாராவது 2 பேத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அன்னதானம் கொடுக்கலாம். சாப்பாடு தாங்க நம்ம கொடுக்கறதுலே ஒருத்தவங்க பசியோடு இருக்கும்போது நம்ம சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான நாளுங்க. அன்றைய தினம் இந்த 3 பொருளை மட்டும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உப்பு கண்டிப்பாக வாங்கணுங்க, மஞ்சள் வாங்கணுங்க, அரிசி வாங்கணுங்க. அப்படி அரிசி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உப்பு, மஞ்சள், கல்கண்டு கூட வாங்கலாம். சில பேர் இனிப்பு வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்த பொருளுங்க. இது 3த்தில் ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் ஒன்றாவது வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாங்கிட்டு இன்றைய நாள் இந்த நாள்லேருந்து இந்த வருடம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிட்டு கோவிலுக்கு சென்று எல்லோரும் நல்ல வளமோடு இருக்கணும்னு வாழ்த்தி சாமி கும்பிட்டு, கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு மனதார வேண்டிக்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வாங்க. அன்றைய தினத்தில் நம்ம வாழ்வு எல்லாமே நல்ல வளமோடு இருக்கும். வாழ்க வளமுடன்.